ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரியும் சாரதாவும் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துடுறாங்க. வந்த உடனே வீடு எடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, மா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லவும், காவேரி வீட்டை பார்த்தாவே வாடகைலாம் அதிகமாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா வீடு நல்லா இருக்கா அவ்வளோதான், வாடகை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காதம்மா, அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி ரொம்பவே தைரியமாக சொல்லவும் நம்ம சாரதாவும் ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி காவேரியை விஜய் இருந்துட்டு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே விஜய் ஏதோ ஒரு யோசனையோடய வராரு. நம்ம தாத்தா இருந்துட்டு, என்னடா விஜய், என்ன ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டியா, என்ன ஒரு மாதிரியாக இருக்க, டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தாத்தா, காவேரி வரும்போதெல்லாம் அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போல்லாம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டா. முன்னெல்லாம் எப்பயாவது ஒரு முறை கேட்பா, ஆனால் இப்போது டெய்லியும் 2-3 வாட்டியாவது கேட்டுடுறா. அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எனக்கு காவேரி இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கான்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாரும் காவேரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல தாத்தா அப்படின்னு சொல்லவும், நம்ம தாத்தாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு யோசிக்கிறாங்க, இப்போவே எல்லா உண்மையும் சொல்லிடலாமா, அதாவது நம்ம சந்தோஷத்துக்காக இவங்க 2 பேரையும் நம்ம 5 வருஷமாக பிரித்து வச்சுட்டோமே, அது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம இப்போவே நம்ம விஜய் கிட்ட சொல்லி போய் காவேரியை தேட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, தாத்தா என்ன தாத்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜய் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் விஜய் அப்படின்னு சொல்லவும், என்ன தாத்தா என்ன விஷயத்த சொல்ல போறீங்க சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு விஜய், ரொம்ப வருஷமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன தாத்தா சொல்றீங்க நீங்க, என்ன விஷயத்த மறைச்சிங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு விஜய், உனக்கு ஆக்சிடென்ட் ஆனும் போது காவேரியும் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் உங்ககிட்ட சொல்லியிருப்போம். அதெல்லாம் உண்மையே கிடையாது. காவேரி ஆக்சிடென்ட்ல இறக்கவெல்லாம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு குழந்தையும் பிறந்துச்சு, அவள் நல்லாவும் இருந்தா, கண்ணு முழிச்சும் பார்த்தா, அவளுக்கு அதாவது மெமரி லாஸ் ஆகிடுச்சு. இப்போ அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் குழந்தை பிறந்தது எல்லாத்தையுமே அவள் மறந்துட்டா. அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறத வரைக்கும் அவள் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு விஜய், இதை காரணமாக வச்சு நானும் உங்கள் பாட்டியும் இனிமேல் அவங்களால நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் அவள் இறந்துட்டான்னு உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லவும், தாத்தா என்ன தாத்தா இவ்வளோ பெரிய குண்டை என் மேலே தூக்கி போடுறீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா, காவேரி மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி ஒரு வேலையை பண்ணுங்க. இல்லைப்பா விஜய், அந்த பசுபதியால் உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, உன்னோட உயிர் போகிற அளவுக்கு எங்களை கஷ்டப்படுத்திருச்சு. இது இனிமேலும் அதாவது உன்னை அவங்கக்கிட்ட விட்டு வச்சு அதுக்கப்புறம் வர பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாதுன்றதுக்காக தான் நானும் பாட்டியும் இந்த ஒரு முடிவை எடுத்தோம் விஜய், என்ன மன்னிச்சிரு விஜய் அப்படின்னு சொல்லவும், தாத்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தாத்தா மனசு வருது, இங்கே பாருங்க தாத்தா, இப்போது காவேரி எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா விஜய், நம்ம அந்த வீட்டில் இருந்து காலி பண்ணிட்டு வந்தப்போ நம்ம ஃபோன் நம்பரு எல்லாத்தையுமே மாற்றிட்டேன்ப்பா, இப்போது காவேரி எங்கே இருக்கா எப்படி இருக்கா, அதாவது நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தாத்தா, எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க தாத்தா, நீங்கள் நான் இதுக்கு உங்களை மன்னிக்கவே மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா விஜய், இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னுலாம் மறைக்கல, ஆனால் எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு, என்னை மன்னிச்சிருப்பா, இப்போது காவேரி எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சிருவோம், நீ கவலையே படாத, குட்டி காவேரிக்கு கண்டிப்பாக அவளோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அவள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவோம், அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிட்டு அதாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு ரூமுக்கு போயிடுறாரு. போன உடனேயே அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கல்யாணி வராங்க. கல்யாணி வந்த உடனேயே நம்ம தாத்தா கிட்ட, இங்கே பாரியா, எதுக்காக காவேரி உயிரோட இருக்கான்னு விஜய் கிட்ட சொன்னேன், விஜய் கிட்ட சொல்லாதானே, உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு தானே நான் செத்து போனேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக விஜய் கிட்ட சொன்னேன், திரும்பவும் என்னோட பேரன் கஷ்டப்படுறதுக்கா, இங்கே பாரியா, நீ காவேரி உயிரோடு இல்லைன்னு திரும்பவும் போயிட்டு விஜய் கிட்ட சொல்கிற அப்படின்னு கனவுல வந்து
சொல்லவும் அதாவது கனவுல வர்றது நிஜதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா நம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரியா, அந்த பசுபதியால் நம்ம பேரனுக்கு திரும்பவும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா காவேரி விஜய் லைஃப்பில் வரவே கூடாது. அது நீ தான் பார்த்துக்கணும். முட்டாள்தனமாக அவன் கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டே இப்போது காவேரி எங்கே இருக்கான்னு மட்டும்தான் அவன் தேடுறது. ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருப்பானே தவிர வேறு எந்த வேலையுமே பார்க்க மாட்டான். உனக்கு புத்தி இது கெட்டி போயாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும் திடீர்னு தாத்தா எழுந்து உட்காடுறாங்க. உட்காந்த உடனே ஐயோ என்ன இது கல்யாணி இப்படியெல்லாம் சொல்கிறாளே, கல்யாணி என்ன மன்னிச்சிரு கல்யாணி, எனக்கு என்னால் முடியல. அவன் அதாவது நம்ம பேத்தி அவ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் அம்மா எங்கன்னு எங்களை கேட்டுக்கிட்டே இருக்கா. அதனால தான் என்னால் எந்த உண்மையுமே சொல்லாமல் இருக்க முடியல. அதனால தான் கல்யாணி சொல்லிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக விஜய் இந்நேரம் காவேரி எங்கே இருக்கான்னு எல்லாத்தையும் சோதனை போட ஆரம்பிச்சிருப்பான். எங்கே ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். அவனை கண்டிப்பாக நிப்பாட்டலாம் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை எப்படி கண்டுபிடிக்கிறது, கொடைக்கானலில் வச்சு கண்டுபிடிக்கிறதா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போய் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா வராரு. வந்த உடனே விஜய் பார்த்துட்டு, விஜய் இங்கே பாரு விஜய், ஏதோ நான் அதாவது தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, காவேரி இறந்துட்டா, காவேரி உயிரோடலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப கோவம் வருது தாத்தா. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, நான் ஏதோ உன்னோட மனசு சந்தோஷப்படுமேன்றதுக்காக தான் சொன்னனே தவிர அதெல்லாம் உண்மை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தாத்தா, நீங்கள் அப்போ சொன்னது தான் உண்மைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஏதோ எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயந்து தானே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா விஜய், நீ எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதனால் நீ எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுப்பா. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. இப்போ நீயும் போய் சேர்ந்துட்டேன்னா நான் எப்படிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் தாத்தா, எனக்கு கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. காவேரியை கண்டுபிடிச்சி என்னோட பொண்ணு முன்னாடி நிற்க வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. கண்டிப்பாக நான் காவேரியை கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக புது வீட்டில் பால் காய்ச்சிக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாலை கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா, யமுனாவும் இப்போது 12th முடிக்க போகிறா. அதுக்கப்புறம் என்ன, யமுனா அதாவது நர்மதாவும் 12th முடிக்க போகிறா. யமுனா இப்போது வேலைக்கும் போயிட்டான். இப்போது கங்காக்கா ஒரு கடையை வச்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, ஐயோ கடவுளே, என் பொண்ணு இப்போது குடும்பமாக வாழ வேண்டியவ இப்படி தனி மரமாக நின்றுக்கிட்டு இருக்காளே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது எல்லா விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வந்து தன்னோட புருஷன் எங்கம்மா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மா இங்கே பாருமா, அப்பப்போ ஏமா இப்போ இந்த மாதிரி ஆயிடுற, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ, என்ன ஏதுன்னு சொன்னால் தானே அது ஏதாவது இருந்தால் நான் சரி பண்ணி வைப்பேன், ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவேரி, என்னை மன்னிச்சிரு காவேரி அப்படின்னு சொல்லவும், எதுக்காகம்மா மன்னிப்பு கேட்குற? இல்லடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுடி, அதனால தான் மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிரியாடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கவும் செஞ்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் பயங்கர சந்தோஷமாக குஷியாக நம்ம காவேரி அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி இங்கே பாரு காவேரி, ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு நாள் போக போகிற, கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம்ல, லேட்டாக எழுந்துச்சு லேட்டாக போகணுமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறவும், இதை கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு, மா கரெக்ட் டைமுக்கு நான் போயிடுவோம்மா, நீ கவலைப்படாத, ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது, அது ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற வீட்டாக தான் நான் பார்க்க சொன்னேன், அதனால தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கேன், நீ கவலையே படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அதாவது குட்டி காவேரியும் எழுந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாருமா, ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போக போகிற, அதுவும் வேறு ஸ்கூலுக்கு, பழைய ஸ்கூலில் சேட்டை பண்ண மாதிரி இந்த ஸ்கூலில் சேட்டை பண்ணக்கூடாது சரியா, சமத்தா போயிட்டு அழகாக படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், அப்பா ஓகேப்பா, ஏன்ப்பா இப்படி அதாவது நீங்கள் பயப்படுறத பார்த்தா நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் போலியே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா அம்மு, நான் சொல்கிறத நீ கேட்கணும்ல, தங்க பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாதா, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக என்கிட்ட கெஞ்சணும், கண்டிப்பாக நீங்கள் கெஞ்ச
வேண்டிய அவசியமே இல்லைப்பா, நான் நீங்கள் சொன்னால் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்க புள்ளடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அதாவது செல்வி ஆண்டி இருந்து அதாவது செல்வி செல்வி வராங்க. வந்த உடனே ஆண்டி வாங்க ஆண்டி, எனக்கு என்ன லஞ்ச் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்காம்மா உங்களுக்கு பிடிச்சது தான்மா எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் போயிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லவும், அப்படிங்களா ஆண்டி, நான் போயிட்டு பார்த்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் ஆச்சா இல்லையான்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சரிங்களா? சரிடா தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி வேற ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அக்கா சாந்தி அக்கா, நாங்கள் கிளம்புறோம்க்கா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லவும், ஐயா வாங்க ஐயா சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, அப்பா எனக்கு பசிக்குதுப்பா வாங்கப்பா சாப்பிட்லாம். ஐயோ தங்கம் மறந்துட்டேனேடி தங்கம், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி அறக்க பறக்க ரெடியாகி அதாவது ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு போன உடனேயே ஹெச்ஆர் ரூமுக்கு போகிறாங்க. போய் ஹெச்ஆர் மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே எந்த கிளாஸு அதாவது எந்த கிளாஸில் அதாவது என்ன ஏது எல்லாத்தையும் விசாரித்து நம்ம குட்டி காவேரியை கிளாஸில் விட்டுட்டு, காவேரி ஒழுங்காக படிக்கணும் சரியா, பயப்படக்கூடாது, டீச்சர் ஏதாச்சும் கேட்டால் போல்டாக பதில் சொல்லணும், ஓகே நீ சமத்து புள்ளியாக அங்கே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம காவேரி அதாவது காவேரி வந்துட்டு, அப்பா சரிங்கப்பா ஈவினிங் சீக்கிரமாக என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படின்னு சொல்லவும், சரி காவேரி பத்ரம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம காவேரி அப்போ தான் ஹெச்ஆர் ரூம்லேருந்து வராங்க. அதாவது விஜய் வரவும் நம்ம காவேரி வரவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் விஜய் ஃபோனை பார்த்துனே நம்ம காவேரியை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. காவேரியை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்ம கிடைச்சோம், நம்ம விஜய் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம அதாவது குட்டி காவேரி இருக்கிற கிளாஸ்க்கு தான் போகிறாங்க. போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக, ஹலோ ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேம் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா மேம், இங்கே உங்களை பார்த்ததே கிடையாது மேம் அப்படின்னு சொல்லவும், ஆமாடா குட்டீஸ், நான் வந்து புதுசாக வந்திருக்கேன் அதாவது டீச்சர் உங்களுக்கு, அதனால் நீங்கள் உங்கள் பேரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரையும் கேட்குறாங்க. மேம் என்னோட பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி வராங்க. மேம் என்னோட பேர் காவேரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுது. ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடுது. என்ன இந்த புள்ள காவேரின்னு சொன்னதுமே நம்ம கண்ணில் தண்ணி வருது, என்னாச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மா சொன்ன, காவேரின்னு சொன்னியா, என்னோட பேரும் காவேரி தான், நீ குட்டி காவேரி நான் பெரிய காவேரி ஓகேவா அப்படின்னு சொல்லவும், ஓகே மேம் ரொம்ப சந்தோஷம் மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவேரி இருந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுமே நம்ம குட்டி காவேரிக்கு தூக்கம் வந்தது. என்ன குட்டி காவேரி தூக்கம் வருதா, தூங்கலாம் கூடாது, ஃபர்ஸ்ட் நாளே தூங்குனா எப்படி சொல்லு, நீ தூங்காம கிளாஸை கவனிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேம் இத்தனை நாளா இந்த நேரத்துக்கு நான் தூங்கிட்டே இருந்தேனா, அதனால எனக்கு தூக்கம் வந்துருச்சுங்க மேம், என்ன மன்னிச்சிருங்க மேம் அப்படின்னு சொல்லவும், அங்கே பாருமா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு, நீ தப்பு பண்ணிட்டேன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ அடுத்த முறை நீ அந்த தப்பை பண்ணாதான் தப்பு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், ஓகே மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. இதை காவேரி நோட் பண்ணிட்டு, என்ன காவேரி என்ன எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மேம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அதனால தான் மேம் வந்து பார்த்தேன். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மேம் உங்களை பார்த்தா என்னோட அம்மா மாதிரி எனக்கு தோணுதா, அதனால தான் மேம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற நீ, உன்னோட அம்மா என்ன மாதிரியே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியாதுங்க மேம், என்னோட அம்மா நான் பிறக்கும் போது இறந்துட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் நீ எப்படி இருப்பாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார் உன்னோட அம்மா சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்கன்னு, அந்த ஃபீல் எனக்கு உங்ககிட்ட கிடைக்குதுங்க மேம் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற தங்கம், நீ என்னோட அம்மான்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நீ என்ன அம்மானே கூப்பிட்டுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம குட்டி காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். மேம் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மேம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு நம்ம காவேரி இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயும் அதாவது ஸ்கூலுக்குள்ளே வராரு. வந்த உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய காவேரி இருந்துட்டு எப்படி எப்படி போகிறதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னால் ஆட்டோலேயே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம அது விஜய் கார் பக்கத்தில் வந்து நம்ம காவேரி இருந்துட்டு தலை குனிஞ்சு அதாவது தலையை கீழே குனிஞ்சி பையில இருந்து ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம விஜய் கவனிக்கவே மாட்றாரு. 2 டைமும் நம்ம காவேரியை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரியும் வீட்டுக்கும் போயிடறாங்க. நம்ம குட்டி காவேரி நம்ம விஜய் கிட்ட வந்து அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா, இன்னைக்கு நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா சொல்கிற, ஜாலியாக இருந்தியா, நீ ஜாலியாக இருந்தனா எனக்கும் சந்தோஷம் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இன்னைக்கு கிளாஸில் என்னோட மேம் பேரும் காவேரிப்பா, நான் என்னோட பேரும் காவேரியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு டவுட் வந்தது. விஜய்க்கு டவுட் வந்ததுனால இது நடக்குமா